யோ தாத்தா, என்ன குளிக்கலாமா? குளிக்கலாம். ஆனா துண்டு எடுத்துட்டு வர மறந்துட்டேனே பேராண்டி. துண்டு இல்லாம எப்படி குளிக்கிறது? குளிக்க வரோன்னு தெரியும் போது துண்டு எடுத்துட்டு வர மாட்டியா தாத்தா? அறிவில்லாது தாத்தா. ஏன் அந்த அறிவு உனக்கு இல்லையா? சரி விடு, இப்ப என்ன? அதான் கழுத்துல ஒரு துண்டை போட்டிருக்கிய, அது கூட தொடச்சுக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா இந்த துண்டை நீ கேட்ப? இந்த துண்டு எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அப்படி என்ன உனக்கு ரொம்ப முக்கியமான துண்டு? அப்ப இதை யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்க. யார் வாங்கி கொடுத்தா? யோ யோ தாத்தா, நான் அப்படி என்ன கேட்டுப்பட்டு நீ இப்படி அழுவுற? யாரு வாங்கி கொடுத்தான்னு கேட்டேன், அது ஒரு குத்தமா? இப்படி கண்ணு கலங்குது. யோ கிழவா. அட போட பேராண்டி, இந்த துண்டு யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்டு என் வீட்டுக்காரி எனக்கு ஞாபகப்படுத்திட்டியடா. எனக்கு முதல்ல இந்த துண்டை என் வீட்டுக்காரி தான் வாங்கி கொடுத்தா. அட, பாட்டி வாங்கி கொடுத்ததுண்டா? சரி சரி, அழுவாத. விடு தாத்தா, விடு விடு. போட பேராண்டி, எனக்கு இப்ப என் ஒய்ஃபோட ஞாபகம் வந்துருச்சு. அவ என் கூட இருக்கும்போது என்ன எப்படிலாம் தெரியுமா பாத்துக்கிட்டா? இப்ப மட்டும் என்ன நீ கஷ்டமா படுற? நல்லா சந்தோஷமா தானே இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா லூட்டி தானே அடிச்சிட்டு இருந்த. உடனே பாட்டி ஞாபகம் வந்துருச்சான், கண் கலங்குறாராமா. கண்ணத்தோடைய யோ, இல்லைன்னா வையன் இந்த மேட்ரு அத்தை கிட்ட சொல்லிடுவேன். அந்த தப்ப மட்டும் பண்ணிடாத பேராண்டி. அது எப்படி? கண்ணீர் நான் சொன்ன உடனே நின்றுச்சு. பொய் கண்ணீர் வடிக்கிறிய நீ? வர வர உன் குசும்புக்கு ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு தாத்தா. அட போடா. என்ன தாத்தா அதிசயமா இங்கே வந்திருக்கீங்க? அட வாடா ரமேஷ். ரமேஷா? எந்த ரமேஷ்? அட சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவன் கூட தானடா விளையாண்டுக்கிட்டு இருப்ப, அந்த ரமேஷ் தான்டா, அந்த ட்ரௌசர் பையன். அட அவனா? பர்றா, ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஹேர் ஸ்டைலாம் பயங்கரமா இருக்கே. ஏ ரமேஷ், என்ன யாருன்னு தெரியுதா? என் பேரை இந்த ஊர்ல சொல்லி கூப்பிடுறதுக்கு எவனுக்குமே தைரியம் இல்ல. நீ எப்படிடா என் பேரை தைரியமா கூப்பிடுற? என்னை பத்தி யாருன்னு தெரியாதா? யோ கிழவா, உன் பேரங்கிட்ட சொல்லி வை நான் யாருன்னு. சும்மா சும்மா பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டு இருக்க வேணான்னு. அட லூசு பையலே. என்னடா தரவா பேசுறேன்ட்டு காமெடியா பேசிட்டு இருக்க? டேய், நான் சஞ்சய்டா. சின்ன வயசுல எல்லாம் நம்ம ஒன்னா விளையாண்டுருக்கோமே, ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன்னு அழுதுகிட்டு ஓடினே, ஞாபகம் இருக்கா இல்லையா? அட ஆமா, சஞ்சயா நீ? தெரியாம போயிடுச்சுடா. சரி, நான் பேசினது நீ மனசுல வச்சுக்காத. அப்படி என்னத்த நீ பொல்லாதத பேசிவிட்ட? காமெடிலாம் பண்ண, எனக்கு கோவம்லாம் வரல, சிரிப்பு தாண்டா வருது. அட போடா. தாத்தா, அவனுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு ஒரு மாதிரி டெரரா பேசுறானே, என்ன என்ன விஷயம்? போலீஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டான், போக முடியல, அதான் மென்டல் ஆயிட்டான். அப்பப்போ இப்படித்தான் யாரையாவது ஒம்பிழுத்துட்டு இருப்பான், அவனுக்கு இதுதான் வேலை. அது சரி. சரிடா, எப்படி இருக்க? புள்ளக்குட்டிலாம் எப்படி இருக்கு? எங்க புள்ளக்குட்டிக்கலாம்? நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. இங்க யாரா? அடே, என்னோட 2 வயசு உனக்கு அதிகம் தானே, இன்னும் கல்யாணம் பண்ணாம எங்க சுத்திக்கிட்டு இருக்க? நான் அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. நான் எப்போ போலீஸ் ஆகுறேனோ அப்பதான்டா கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படியா? நல்ல முடிவுதான், நல்ல முடிவுதான். சரி, எப்போ ஊருக்கு வந்த? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நேத்து தாண்டா வந்தேன். இல்ல இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நேத்து தான் வந்த, ஆனா அதுக்குள்ள கம்மாய் பக்கம் வந்துட்டியா? இங்க கம்மாய் பக்கத்துல பொண்ணுங்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டாங்க. நீ திருவிழாவுக்கு வா, பொண்ணுங்களா சூப்பரா இருப்பாங்க. இங்க வந்து நின்று சைட் அடிக்கிறத விட்டுட்டு அங்க வா, நான் நிறைய பொண்ணுங்களெல்லாம் காட்டுறேன். ஏய், நான் சைட் அடிக்க வரலடா. அட பொய் சொல்லாதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். சின்ன வயசுல இந்த கம்மாய் கிட்ட தான் பிள்ளைங்களாம் நல்லா விளையாடுன்னு சொல்லி அப்பயே வாங்கடா கம்மாய்க்கு போலாம், பிள்ளைங்களெல்லாம் சைட் அடிக்கலாம்னு சொன்னா ஆளுதானடா நீ. ஏய், அது அறியாத வயசு, புரியாம பேசிட்டேன். இப்ப நான் வளர்ந்துட்டேன்டா. குளிக்கிறதுக்காக இங்க வந்தோம்டா. என்னது குளிக்கிறதுக்காக இங்க வந்தீங்களா? கம்மாயில ஏதோ ஒரு முதல வள வருதான்டா, பார்த்து. என்னது முதலையா? ஆமா தாத்தா, தெரியாதா? நியூஸ் பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. பக்கத்து ஊர்ல இருந்து ஏதோ ஒரு முதல்ல ஆத்துல அடைச்சிட்டு வந்து இந்த கால்வாயில கலந்துருச்சாமா. அதனாலதான் ஊர்ல இருக்க ஒரு பையில கம்மாய்க்கு வரல. இல்லைன்னா காலையிலானா போதுமே, மொத்த ஜனமும் இங்கதானே நிக்கும். அப்பயே நீங்க சுதரமிச்சிருக்க வேணாம். லைட்டா டவுட் ஆனுண்டா. அப்புறம் சரி, இன்னைக்கு எவனும் வரல, நம்ம ஜாலியா குடிக்கலாம்னு நினைச்சேன்டா. நினைப்பீங்க நினைப்பீங்க. யோ கிழவா, சொல்லு பேராண்டி.
காலையில உட்காந்து நல்லா நியூஸ் பேப்பர் 2 மணி நேரம் விரிச்சு படிச்சில முதல்ல ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டியே நீ? உன்னால பாரு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தது வீணா போயிடுச்சு. கம்மாய்க்கு வந்து ஒரு குளியல போலான்னு ஆசையா வந்தா காலையிலே சொல்லியிருக்க வேண்டியதானே. தாத்தா அந்த பேச்சை படிக்காம விட்டுருப்போம்ப்பா. நீ நல்லா ஏமாத்துற தாத்தா. எங்க அத்தை காலையில ஏதாவது வேலை சொல்லிடுவாங்களோன்னு காலையில நியூஸ் பேப்பரை விரிச்சு வச்சுட்டு படிக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா, அப்படித்தானே? என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். சிரிக்காத. அதான் குளிக்க முடியாதாம்மா, வா வீட்டுக்காவது போவோம். வீட்டுல போயாவது குளிக்கலாம். சரிடா. சரிடா சஞ்சய், காலையில ஆனாலே எனக்கு பயங்கரமான வேலை இருக்கும் பாத்துக்க. அதனால நான் கிளம்புறேன். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம வீட்டை பக்கம் வா, நம்ம நல்லா பேசுவோம். என்ன சரியா? கண்டிப்பாடா. தாத்தா போயிட்டு வரேன். பேரனை பத்திரமா கூட்டிட்டு போ. சரிடா. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் பூமாரி அக்கா. 2 கிலோமீட்டர் நீ 2.5 கிலோமீட்டர் நடக்க வச்சிட்ட. எனக்கு கால்லாம் பயங்கரமா வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் டீ கடையில உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு தான் வருவேன். ஐயோ, எங்க ஊர் பொண்ணுங்களா டீ கடையில உட்கார்ந்து டீ குடிக்க மாட்டாங்க பூமாரி அக்கா. அப்ப என்ன காஃபி கடையில போய் டீ குடிப்பாங்களா? காமெடி பண்ணாதீங்க சரிங்களா? டீ கடையில பசங்க தான் உட்கார்ந்து டீ குடிப்பாங்க. பொண்ணுங்களா இது வரைக்கும் டீ உட்கார்ந்து குடிச்சதே இல்ல. யார் குடிக்கலனா என்ன, நம்ம குடிப்போம் வா. எனக்கு இங்க வந்து டீ குடிச்சா மட்டும் தான் நான் நகருவேன். எனக்கு செம்ம தலையெல்லாம் வேற வலிக்குது. அக்கா வேணாக்கா. நீ வரலனா போ, நான் டீ குடிக்க தான் செய்வேன். அண்ணா ஒரு டீ போடுங்க, நான் நல்லா ஸ்ட்ராங்கா. போட்டு தரமா. அக்கா வேணாக்கா, இங்க இருந்து போலாம்க்கா. நீ சும்மா இரு. டீ குடிக்காமலாம் என்னால இங்க இருந்து எங்கேயுமே நகர முடியாது. பூமாரி அக்கா வேணாக்கா, வாங்கக்கா போவோம். கொஞ்ச நேரம் சும்மா இரு யாழினி. டென்ஷன் பண்ணாத. இந்தா பாப்பா. தேங்க் யூ அண்ணா. இந்த பொண்ணு என்ன சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்குது. இப்போ இந்த டீயை குடிக்கலனா செத்தா போயிடும். அட நம்மாளு இவதான் சரியான குடும்ப குத்து வேலைக்காச்சு. டீ கடையில் இவளுக்கு என்ன வேலையா இருக்கும்? சரி என்னமோ பண்ணிட்டு போறா. நம்மளுக்கு கொஞ்சம் பொழுது போக ஆகும். என்ன ஒரு டீ சுகர் கம்மியா வேணுமா இல்ல அதிகமா வேணுமாப்பா? இங்கதான் தலன்னு ஒரு பெரிய சுகர் கட்டியே நிக்குது. அதை விடவா சுகர் வேணும்? சுகரே இல்லாம போட்டு கொடுங்க. பொறுக்கி பைய. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்க டீ கடையில வரனால தான் பொண்ணுங்க யாருமே வரதே இல்லை. எப்படி வச்சக்கண்ணு வாங்காம பாக்குறான் பாரு பொறுக்கி. அக்கா சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்கக்கா. யாழுப்பட்டு பேர சொல்லி கூப்பிட்டேன்னா செருப்பால அடிப்பேன்டா நாயே. என்ன மாமன் தான் ஆசையை கூப்பிடுறல, ரசிக்கிறத விட்டுட்டு இப்படி கோச்சுக்கிற? யாருக்கு யாரா மாமே? நான் தாண்டி உனக்கு மாமன். என் அழகு லட்டு. இதோ பாரு உனக்கு மரியாதை அவ்வளவுதான். என்னடி மாமன் கிட்ட போய் கோச்சுக்கிற? என்ன இந்த பொண்ணு குடும்ப குத்து விளக்கு மாதிரி பேசிட்டு இப்போ ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இவ யார்கிட்ட பேசிட்டு போனா எனக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். டீ வேற நல்லா இருக்குதே, இன்னொரு கிளாஸ் குடிப்போமா? நீ என் புஜ குட்டிடி. இதோ பாரு வார்த்தை அழுந்து பேசு, ஏதாவது சொல்லிட போறேன். சொல்லிடி தங்கம், அதான் எனக்கு வேணும். என்ன இவங்க 2 பேரும் இங்க இருக்காளுங்க? சரி நம்மளும் ஒரு டீ குடிப்போம். அண்ணே ஒரு டீ. சஞ்சய் மாமா நல்ல நேரத்துல வந்தாரு. இப்ப இங்க ஒரு பெரிய டிராமா பண்ணி சஞ்சய் மாமா மனசுல உண்மையிலே நான் இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பிள்ளை எதுக்கு அழுகுற? நான் உனக்கு எதுவுமே சொல்லலையே, நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். எதுக்கு அழுகுற? யாழினி என்னாச்சு? எதுக்கு அழுகுற? இந்தாமா பேச்சுக்குட்டி, என்னாச்சு உனக்கு? சஞ்சய் மாமா இவன் என்கிட்ட தப்பு தப்பா பேசுறான் மாமா. என்ன அசிங்கமா பேசுறான் மாமா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. இந்தாடா டேய். பங்கு மண்ட திரும்புடா. யாரா நீ கோமாளிமா ட்ரௌசர்லாம் போட்டு வந்திருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணைய ஏன் முன்னாடியே கலாய்க்கிறிய நீ? ஏய், அவன் உன் வீட்டு பொண்ணா இருக்கலாம், ஆனா அவன் என் லவ்வரு. அவளுக்கு நான் மாமன், அவ என் வீட்டுக்காரி. எட்டு செருப்ப. யாரு வீட்டு மாமன்டா? அவளுக்கு நான் ஒருத்த மட்டும் தான்டா மாமா. என்ன திமிரா பேசுறியா? இந்த ஒரு வார்த்தை போதும். உண்மையிலேயே சஞ்சய் மாமா மனசுல நான் தான் இருக்கேன். நான் தான் தெரியாம குழப்பிட்டு இருக்கேன் போல. இதோ பாரு, எங்க வீட்டு பொண்ணெல்லாம் கலாய்க்கிற வேண்டிய வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வையேன், தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஏய், யார் ஊருக்கு வந்து யார மிரட்டுற? இதோ பாருடா,
நான் சென்னையில போயிருந்தாலும் இது என் ஊரு என் மண்ணு என் முறை போன எவ்வளவு கலாய்ச்சா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். பண்ணுவடா பண்ணுவ. அது வரைக்கும் என் கை என்ன புளியாங்க பறிச்சுட்டு இருக்குமா? ஓங்கி விட்டான்னு வையன், அவ்வளவுதான் பாத்துக்கோ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அடிப்ப. இருடா, என் ஏரியா பசங்களெல்லாம் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வா, எவன் வரான்னு பாக்குறேன். எங்க வீட்டு பொண்ணை எங்க முன்னாடி தப்பா பேச பாக்குறியா? எங்க வீட்டு பொண்ணை மட்டும் இல்ல, இனிமேட்டு நீ எந்த பொண்ணை தப்பா பேசினாலும் அங்க நான் வந்து தட்டி கேட்பேன்டா. போடா. வரேன்டா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். காட்டு காட்டு. பெரியவன் மாதிரி வந்துட்டான். இன்னொரு தடவை என் முறை பொண்ணும் பின்னாடி உன்னைய பார்த்தேன், தொலைச்சு கட்டிடுவேன். கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் கேட்பேன். அவளோட மாமன் நான் கேட்பேன். புரியுதா? வந்துட்டான் பெரியவன் மாதிரி. போடா. அழுவாத யாழினி. தேங்க்ஸ் மாமா. நீங்க மட்டும் வரலன்னா அவன் என்னென்ன தெரியுமா பேசியிருப்பான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எனக்காக நீங்க அவனை அடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அவன் என்ன ஒரு மாசமா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். என் முன்னாடி என் முறை பொண்ணை கலாக்கி விட்டுருவேனா? எவனா வந்தாலும் உண்டில்லன்னு பண்ணிடுவேன் யாழினி. எல்லாம் உனக்காக மட்டும்தான், புரிஞ்சுதா? அழுவாத, கண்ணத்தோட. சரிங்க மாமா. என்னடா நடக்குதுங்க?